அபி குளிச்சிட்டியா? சாமி ரூம்ல புது திரி போட்டு விளக்கேத்து. சாமி விளக்கா? ஆமா. அத நீங்களே ஏத்துறீங்க அத்தை. என்னது? நான் ஏத்துறதா? ஏண்டியம்மா, உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்ததே இந்த வீட்டுல விளக்கேத்ததா? என்னமா என்ன ஏத்த சொல்ற? இல்ல அது வந்து நான் எனக்கு தெரியும். ஆபீஸ்க்கு போனோம், நேரம் ஆயிடுச்சுன்னு என்கிட்ட கதை சொல்ல போறியா? இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேணாம், நான் சொல்றத போய் செய். அது இல்ல அத்தை, நான் இன்னைக்கு விளக்கேத்த கூடாது, வீட்டுக்கு விளக்கா இருக்கு. என்னது? வீட்டுக்கு விளக்கா? ஏண்டியம்மா, இது என்னடி கூத்தும் கொடுமையுமா இருக்கு? வீட்டுக்கு விளக்கா இருந்தா ரூம்குள்ளே போய் படுப்ப, ஹால்ல வந்து படுக்கிறதுக்கு என்ன? கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாம நடந்துக்கிறியே. 4 எழுத்து படிச்சு ஆபீஸ் வேலைக்கு போனா எல்லாமே மறந்துடுமா? என்ன அத்தை இப்படி பேசுறீங்க? நாம இப்ப 21st செஞ்சுரியில இருக்கோம், அதுவும் சிட்டில வாழ்ந்துட்டு இருக்கோம். சீ, வாய மூடு. என்ன பேசுற நீ? சிட்டில இருந்தப்பல எதை சாப்பிடுமோ அதைத்தானே சாப்பிடுறோம், மாத்திக்கிட்டு எதையும் சாப்பிடலையே. இத பாரு, நான் கிராமத்துல இருந்து வந்தவன், எனக்கு பழக்க வழக்கம் சுத்த பத்தம் எல்லாம் தான் முக்கியம். என்னமோ சிட்டி புட்டின்னு பேசுறியே? உங்க அம்மா கிராமத்துல இருந்து வந்தவங்க தானே, எனக்கு தெரிஞ்சு சுத்த பத்த பழக்கம் எல்லாம் உங்க அம்மாவுக்கு தெரியாது? இத பாரு, உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்காம உங்க ஆத்தா என்ன பொண்ணை வளர்த்திருக்கா? அவளை விடுறி. நீ படிச்சவ தானே, உனக்கு இத பத்தி எல்லாம் தெரியாதா? இந்த மாதிரி நேரத்துல ஒரே ரூம்ல தூங்கி எந்திரிச்சு கர்ம எல்லாம் எழுத்து. அலமேலு, இந்த விஷயத்தை இவ்வளவு சத்தம் போட்டு பேசுறியே, இன்டீசென்ட்டா இருக்கும்னு தெரியல? வர வர உனக்கு விவசாயம் எல்லாம் போயிடுச்சு. யாருக்கு விவசாயம் இல்லங்கறீங்க? சத்தம் போட்டு பேசாத. ஹால்ல உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கே காது கிழியுது. யார் சத்தம் போட்டு பேசுறது? நீங்க வாயை மூடிட்டு போற வேலைய பாருங்க. எப்படி எப்படி நீ இவ்வளவு சத்தம் போட்டு பேசுறது ஊருக்கே கேக்குது, அப்புறம் எப்படி வாயை மூடிட்டு இருக்க முடியும்? தேவையில்லாம அபியோட அம்மா எடுக்கிறிய, உன் பொண்ணு அப்படியே வளர்க்கறியா? அபிக்கு பாடம் எடுக்கிறிய, அந்த நாகரிகம் நாசுக்கு இதெல்லாம் உன் பொண்ணுக்கு சொல்லி கொடுக்கறியா? எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்க. நல்லா இல்ல, வீட்டு மருமகளை இப்படி அவமானப்படுத்துறது நல்லா இல்ல. இத பாரியா, எனக்கும் அவளுக்கும் முட்டைக்கும் மோதிக்கும். நீ பேசாம உன் ஜோலியை பார்த்துட்டு போ. எதுக்காக எல்லாத்துக்கும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க? இது நல்லா இல்லாம அப்புறம் என் நாக்குல தான் வந்து தோல்வி. என்னால ஒரு வேலையும் செய்ய முடியாது. வந்துட்டாரு அங்க மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு. அலமேலு, இதெல்லாம் உன் பையன் காசு கொடுத்து வாங்கியிருக்கான், பத்திரமா வச்சுக்க. ரொம்ப திமிர் பிடிச்சு ஆடாத. இந்தா அம்மா, நீ இப்ப காஃபி ஊத்தி கொடுக்கறத பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு? எப்படி இருக்கு? தெலுங்கு படத்துல ஒரு பொம்பளை சரக்கு காய்ச்சுவா, சுத்தி உட்காந்து அத கஸ்டமர்ஸ் எல்லாம் வாங்கி குடிப்பாங்க, அப்படி இருக்கு. சிச்சி, எங்கடி கத்துக்கிட்டே இந்த கன்றாவி எல்லாம்? எல்லாம் படத்துல வரது தானேம்மா. அவளை ஏமா கோச்சிக்கிற? இந்த காஃபில இருந்து புதுசா ஒரு ஸ்மெல் வருது, அத பார்த்தா ஏதோ மிக்ஸ் பண்ண மாதிரி தான் இருக்கு. நீயும் ஆரம்பிச்சிட்டியா? விட்டா என்னென்னமோ பேசுறீங்க போல இருக்கு. இவளுங்க என்ன வேணாலும் சொல்லட்டுமா? சரக்க பத்தி இவளுங்களுக்கு என்ன தெரியும்? ஆமா ஆமா, சரக்க பத்தி நம்ம மனோகருக்கு தான் விலாவரியா தெரியும். ஏண்டி, நீங்க யாருமே என் வயித்துல பிறந்தவங்க மாதிரி பேசலடி. ஆமா, ஏதோ வாடையா இருக்கு. நான் சொன்னேன்ல. என்ன எல்லாரும் ஒன்னா ரவுண்டு கட்டி உட்காந்து கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க? ஐயோ, நாங்க என்ன பண்றோம்ன்றது இருக்கட்டும், நீங்க என்னத்த பண்ணிட்டு வந்தீங்க இப்படி நாறுது? மாமா, நீங்க இன்னைக்கு குளிக்கவே இல்லையா? நாத்தமா, ஏன் பேச மாட்ட? என்னடா ராஜேந்திரா, ஏதோ நாத்து அடிக்குது, என்ன கொண்டு வந்திருக்க? அது ஒண்ணும் இல்லக்கா, சமைக்கிறதுக்கு ஏதாவது வாங்கலாட்டு கடை பக்கம் போனேன், கருவாடு தான் கிடைச்சது. நம்ம ஊர் கருவாடு எம்பிட்டு மனம ருசியா இருக்கும். இது பேருக்கு தான் ஊர் கடலுக்கு பக்கத்துல இருக்கேன், நல்லாவே இல்லை. என்னம்மாமா, இன்னைக்கு ஏதோ பெரிய பிளான்ல இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமாடா மருமகனே, இன்னைக்கு என் கையால உங்க எல்லாத்துக்குமே கருவாட்டு குழம்பு வச்சு ஊத்த போறேன். நல்லா மணக்க மணக்க ருசிய பாத்தி கட்டி அடிச்சு சாப்பிட்டு படத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படி தூக்குறமாக்கும். மாமா, நீங்க குழம்பு வைக்க போறீங்களா? வேண்டாம் மாமா. அடியாத்தி, என்னடி காலில் வெந்நீர் ஓட்ட மாதிரி இந்த குதி குதிக்கிற? அது இல்ல மாமா, பாவம் அந்த கருவாடு, விட்டுருங்களேன். ஆமா மாமா, செத்தப்புறம் குழம்பு வைக்கிறேங்கிற பேர்ல நீங்க கருவாட்டை இன்சல்ட் பண்றீங்க. அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டும் மாமா.
என்னடி நக்கலா? வெடக்கோழி மாதிரி 2 வயசு பிள்ளைங்க வீட்டில் இருந்துக்கிட்டு குழம்பைக்கு கூட துப்புல வைக்கிறவனை கிண்டல் பண்றீங்களா? மாமா அன்னைக்கு நீங்க கிண்டுன அல்வா இன்னும் நெஞ்சிலே நிக்குது. அதை இன்னும் எங்களால மறக்கவே முடியல. ஆமா இது வேண்டாம் மாமா. ம், அல்வா வேற கருவாடு வேற, 2 வேற வேற சேர்மானம், வேற வேற ஐட்டம். எங்க ஊர்ல நான் கருவாடு குழம்பு வச்சேன்னு வச்சுக்க, கன்னி பொண்ணுங்க எல்லாமே சுத்தி நின்று மூக்குல விரல வச்சு பாக்குங்க. ஆமா ஆமா இப்படி. மாமா நீங்க குழம்பு வச்சீங்க நான் சாப்பிடவே மாட்டேன். ம், இப்ப அப்படித்தாண்டி சொல்லுவேன். குழம்பு சும்மா தலக் பழக்குன்னு கொதிக்கிறப்ப ஜம்முன்னு ஒரு வாசம் வரும் பாரு, அப்ப தேடி வந்து உட்காந்து சாப்பிட போற பாரு. ம். வாசனை வருதோ இல்லையோ கண்டிப்பா வாந்தி வரும் மாமா. மாமா மாமா இந்த ரிஸ்க் வேண்டாம் மாமா, கொஞ்சம் சொல்லுமா. சரி ராஜேந்திரா, குழம்பு நானே வைக்கிறேன்டா. ம், என்னக்கா இதுக்குதான் உலகம் தெரியாம பேசுதுன்னா என் கைப்பக்கம் உனக்குமா தெரியாது? நான் வச்சு தரேங்கிறேன், வேணாங்கிறியாக்கா? இல்லடா, குழந்தைங்க நல்லா சாப்பிடணும்னு ஆசைப்படுறாங்க. அப்புறம் நீ வச்ச குழம்பு முன்ன பின்ன ஏதாவது ஆயிடுச்சுன்னா வெய்வாங்கல்ல. நீ ஒன்று பண்ணு, நான் குழம்பு வைக்கிறேன், நீ கூட மாட இருந்து ஒத்தாசு பண்ணு. ம், நீங்க கொடுத்து வச்சதான் அம்பிட்டு தான். நான் போய் கருவாட்டை அலசி வைக்கிறேன். வாடா மாப்பிள. அப்பா இன்னைக்கு நம்ம மாமா சமையலேருந்து தப்பிச்சோம். மத்தியானம் நான் வெளியே போய் சாப்பிட போறேன்ப்பா. ஏன்க்கா? எனக்கு கருவாடு குழம்பு பிடிக்காது. நானும் வரேனே. அங்க பாரு மனோகர், குழம்பு வைக்க இன்னும் 1 hour ஆகும். நீ சாப்பிடுறது தவிர வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. நீ ஓ வேலையை பாரு. இது உனக்கு தேவையா? குடி. ம், எனக்கு காஃபி வேணாம். நினைக்கின்ற உத்தமர்தம் நினைவு இந்தாங்க. வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு களவாமை வேண்டும், மதி வேண்டும், நல்ல நிதி என்ன வேணும்? வேண்டும். அபி, அபி எங்க இருக்க அபி? உள்ள இருக்கா? கூப்பிடுங்க. இங்க வாமா. என்னண்ணே? நீ என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இதெல்லாம் பண்றது உனக்கே நல்லா இருக்கா? என்ன எனக்கு ஒன்றும் புரியல. ஒண்ணும் புரியலையா? நான் 2 பேரும் வேலைக்கு அனுப்பிச்சல. ஆமா அவனுக்கு என்ன கேட்ட நீ? முன்னணு இருக்கா அப்படி இப்படி என்னமா 1008 கேள்வியில கேட்டிருக்க? ஆமா கேட்டேன். எது கேட்டியா? பாருங்க நான் அனுப்பிச்சு அவங்கிட்ட அப்படிலாம் கேட்கலாமா நீ? என்ன நீங்க புரியாத மாதிரி பேசுறீங்க? வேலைக்கு எடுக்கணும்னா உங்களுக்கு முன் அனுபவம் வேணும். அது கேட்டு தானே உங்களை வேலைக்கு எடுக்க முடியும். ஆமா ஆமா 1008 சட்ட திட்டம்லாம் பேசு. இங்க பாருமா, உன் பாஸோட பிஏ மாதிரி பேசாத, என் மாப்பிள்ளையோட பொண்டாட்டி மாதிரி பேசு. நான் 2 பேர்த்த ரெக்கமெண்ட் பண்ணா நீ எதையா சொல்லி உள்ள தள்ளி விடணும், அதான் உன் கடமை. அந்த மாதிரி பண்ணா கம்பெனி காலி ஆயிடும். அது மட்டும் இல்ல, என்னையும் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. எந்த வித முன் அனுபவமும் இல்லாம எப்படி வேலைக்கு சேர்த்துக்க முடியும்? ஐயா என்னமா நீ இந்தியா மாதிரி வளரும் நாட்டோட கண்டிஷன் தெரியாம பேசிட்டு இருக்க? அவன்கிட்ட முன் அனுபவம்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்தா உங்ககிட்ட எதுக்கு வேலைக்கு வர போறான்? ஏதோ நான் அனுப்பிச்சு விட்டேன், உள்ள 6 மாசம் வச்சிருந்தேன்னா அவன் ஏதாவது வேலையை கத்துக்கிட்டு இருந்துட போறான். சாரிண்ணே, இந்த விஷயத்துல என்னால ரிஸ்க் எடுக்க முடியாது. எடுத்தா பாஸ் ஏன் மேல வச்சிருக்கிற மரியாதை போயிடும். பாத்தீங்களா மாமா அண்ணி பேசுறத? படிச்சிட்டோம் வேலை பாக்குறோங்கிற திமிரு. அதானே. அதெல்லாம் வேற ஒண்ணும் இல்ல, உனக்கு பெரியவங்கிட்ட மரியாதை இல்லாம போச்சுமா. மாமா என்ன பேச்சு ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கு? டேய், நான் அனுப்புன ஆளுங்களுக்கு வேலை இல்லைன்னு திருப்பி அனுப்பிச்சா அது எனக்கு பெரிய இன்சல்ட் இல்லையா? வாயை மூடுங்க. என்ன அறிவு கெட்டதமா பேசுறீங்க? அபியோட ஆபீஸ் விஷயத்துல நீங்க ஏன் தலையிடுறீங்க? பாஸ்கரா, நீ யாரா இப்படி பேசுற? பேசாம என்ன செய்ய சொல்றீங்க? எது இதுல மூக்க நுழைக்கணுங்கிற விவசாய வேண்டாம்? நீங்க கண்டவன வேலைக்கு அனுப்புவீங்க, உடனே வேலை கொடுத்துடணுமா? இது பாருங்க, ஆபீஸ்ல அபிக்கு தர்ம சங்கடம் வர மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது. நானே ஆபீஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்தை தலையிட மாட்டேங்கிறேன், நீங்க என்ன பெரிய நாட்டாமையா? டேய், என்னடா மாப்ள சேம் சைடு கோல் போடுற? அப்படிலாம் இல்ல மாமா, அபி பொறுப்பான பதவியில இருக்கா, அது புரிஞ்சு நம்ம தான் நடந்துக்கணும், புரிஞ்சுதா? புரியுதுப்பா, நல்லா புரியுது. ஏன் நேரம் என்னங்க, நம்ம இன்னைக்கு பாஸ் வீட்டுக்கு விருந்துக்கு போனோம், ஞாபகம் இருக்குல்ல? வாங்க கிளம்பலாம். அத்தை கேட்டிங்களா என்ன எப்படி பேச போறான்? அவன் சொல்றது கரெக்ட் தானே மாப்பிள? என்னது குழந்தை, நான் என்ன வீடு மாதிரி வந்துட்டேனா? ஆஹா, என் தயவு ஒரு நாளைக்கு தேவைப்படும்ல, அப்ப வரேன். என் தயவு ஒரு நாள் தேவைப்படும், அப்ப வேற. என்னது அவரு மாப்பிள்ள? அண்ணாங்கட்டி காஃபி குடிங்க, சூடார போகுது.
எல்லாம் முடிஞ்சதா? உங்களை யார் கிச்சன் பக்கம்லாம் வர சொன்னது? போங்க. உனக்கு என் மேல அக்கறை இருக்கு, ஓகே. அதுக்காக கிச்சன் பக்கமே வரக்கூடாதுன்னு 144 போடுறியா? இப்ப என்ன உன்னை மீறி நான் சமையல் பண்ணிட போறேனா? ஐயோ, அந்த நினைப்பெல்லாம் வேற இருக்கா உங்களுக்கு? ம்ஹும். நான் அதுக்காக சொல்லல. உங்களுக்கு வாயை கட்ட தெரியாது, எதையாவது சாப்பிட்டு வைப்பீங்க, அப்புறம் உங்களுக்கு உடம்புக்கு வந்துரும். ஓகே ஓகே, சமையல் எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு பாக்குறதுக்கு தான் வந்தேன். பரிமாறுற லெவல்ல இருக்கு. உங்கள மாதிரி யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தீங்கன்னா நான் முழு வேலையும் சீக்கிரமா முடிச்சிருவேன். போங்க. ஓகேம்மா, நான் போறேன். நீங்க வெட்டி வேலை பார்க்காம உங்க வேலையை போய் பாருங்க. ஆமா, மாதர் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. சரி, காலையில அந்த ஆர்கிடெக்ட் ஃபோன் பண்ணாரே, அந்த வேலையை முடிச்சிட்டீங்களா? ஐயோ, இப்பதான் ஞாபகத்துக்கே வருது, மறந்தே போச்சு. உங்க வேலையே உங்களால முதல்ல ஒழுங்கா செய்ய முடியல, இதுல அடுத்தவங்க வேலையில வேற நாட்டாம பண்றீங்களாக்கும். ஆபீஸ்ல கூட நீங்க இப்படிதானா? நோ நோ நோ, ஆபீஸ்ல எல்லாம் உன்ன மாதிரி யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அங்க நான் தான் கிங். வரட்டும். அபி வரதானே போறா, அவகிட்ட கேட்டா எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிட போகுது. அம்மாடே, அபிட்ட இந்த மாதிரிலாம் பேசி என் மானத்தை வாங்கிடாத. சரி சரி, என்ன பண்ண போறீங்க அந்த ஆர்கிடெக்ட் மேட்டர்? பிளான் எல்லாம் பார்த்துட்டேன். தொல்காப்பி எனக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி அவங்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட போறேன். எதுக்குங்க? பியூனை வர சொல்லி அவன்கிட்ட கொடுத்து அனுப்புறதானே? என்னம்மா நீ பேசுற? பியூன் கொண்டு போய் கொடுத்தான்னு வச்சுக்க, ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கிளாரிஃபை பண்ணணும்ல. இதுக்கெல்லாம் தொல்காப்பியம் தான் சரியான ஆளு. ஓ, அதுவும் சரிதான். சரி, இப்ப சீக்கிரமா ஃபோன் பண்ணுங்க. லீவுன்னு சொல்லிட்டு எங்க வெளியில கிளம்பி போட போறாரு. ஓகே ஓகே, இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் பண்ணிட்டியா? முதல்ல கொஞ்சம் வெளில போறீங்களா? ஓகே. ஹலோ, நான் விஸ்வநாதன் பேசுறேன். சார் சொல்லுங்க சார். எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுமேப்பா. சொல்லுங்க சார். நம்ம பெங்களூர் ப்ராஜெக்ட் பிளான் ஒன்று என்கிட்ட இருக்கு, அதை நான் பார்த்துட்டேன். ஆர்கிடெக்ட் ஆஃபீஸில் அதை கொண்டு போய் கொடுக்கணும். ஓகே சார், நான் கொடுத்துட்றேன். முத்தாப்பாவை அனுப்பலாம், பட் அவங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீ போனால் கிளாரிஃபை பண்ணிடுவ, அதுக்காக தான். நோ ப்ராப்ளம் சார், நான் உடனே வந்து வாங்கிட்டு போகிறேன். லீவுனால நான் கூப்பிட்றேன்னு. ஐ எம் ஸோ சாரிப்பா. என்ன சார் நீங்கள் போய் சாரி சொல்லிட்டு, இது என் வேலை சார், நான் உடனே வந்து வாங்கிட்டு போகிறேன். தேங்க்யூப்பா, நான் வீட்டில் தான் இருக்கேன், வந்துடுறியா? ஓகே சார். தேங்க்யூ. முரளி, பே பண்ணுங்க. யா, ஃபேர் எவ்வளோ ஆச்சு சார்? கேஷாக கொடுத்துருங்க சார். ஹலோ, கார்டு ஃபெசிலிட்டி இன்னும் இந்தியாவுக்கு வரல. என்னது? குளோபல் கார்டு விசிட்டிங் கார்டு எல்லாருக்கும் தெரியாது, இல்லை கிரெடிட் கார்டு நீட்டுறோம். எவ்வளோ சார் ஆச்சு? அமெரிக்காவில் இன்னும் இந்தியா வளரல. இந்தாங்க. தேங்க்யூ சார். ஹிம்சையா இருக்காங்க. வாங்க வாங்க. வணக்கம் மேடம். ஹாய் ஆண்டி. ஹலோ. யா, அப்புறம் அபி எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மேடம். வெல்கம் வெல்கம், ப்ளீஸ் பி சீட்டட். வாங்க உட்காருங்க, நான் போய் ஜூஸ் எடுத்து. என்ன மிஸ்டர் முரளி, என்ன தேடிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி சேர் ரெண்டு தான் இருக்கா? இந்த டிசைனை இப்படிதான். உட்காருங்க. ஓகே, அபி எடுத்துக்கோ. தேங்க்ஸ் மேடம். எடுத்துக்கோங்க. தேங்க் யூ. வெல்கம். ஜூஸ் சாப்பிடுங்க, அது கூட சாப்பாடு ரெடி ஓ, பண்ணி. நோ ப்ராப்ளம் ஆண்டி, டைம் எடுத்துக்கோங்க. ஜூஸ் இருக்குல்ல. ஓகே, இதோ வந்துடுறேன். உஷா, இது என்ன ஜூஸ்? இது தர்பூசணி. வாட்? கம் அகைன். தர்பூசணி. தர் 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 தர்பு. Oh, funny name. Strange fruit, strange taste. இட்ஸ் வாட்டர்மெலன் முரளி. சென்னையில ரோட்டோரமா தர்பீஸ் தர்பீஸ்னு கத்திக்கிட்டே வித்துட்டு இருப்பாங்க. What? பிளாட்ஃபார்ம்ல விக்கிறாங்களா? ஆமா, நீங்க பார்த்ததே இல்லையா? வேணா திரும்பி போற வழியில காட்டுறேன், ஆளுக்கு ஒரு பீஸ் சாப்பிட்டுக்கிட்டே போலாம். அது ஹைஜீனிக் இல்ல முரளி. திஸ் இஸ் டூ மச். வெள்ளக்காரனே நம்ம ஊருக்கு வந்தா ரோட்டோரமா இருக்கிற டீ கடையில வடை வாங்கி சாப்பிட்டு போறான். நம்ம ஊருக்கு வந்தா அவங்க நம்ம ஊருக்காரங்க மாதிரியே மாறிடுறாங்க. நீங்க இங்க இருந்து அங்க போனவரு என்னமோ அங்கேயே பிறந்து வளர்ந்த மாதிரி ஓவரா சீன் விடுறீங்க. விடுமா மிஸ்டர் முரளி, நீங்க உங்களை பத்தி சொல்லுங்க. நீங்க
இந்தியன் தானே? எஸ், ஐ எம் born in India. ஓ, மிஸ்டர் முரளி, நீங்க வெள்ளைக்காரர் மாதிரியே நடந்துட்டு இருக்கீங்கன்னு உஷா அடிக்கடி கம்ப்ளைண்ட் பண்றா. அது சரியா தப்பா? You see, Abhi, I am citizen of this entire world. 21st century ஓட ஒரு பியூர் ப்ராடக்ட். என்ன அவ்வளோ சீக்கிரம் டிஃபைன் பண்ண முடியாது. பியூர் ப்ராடக்ட்டா? உன்னை யார் கேட்க சொன்னது? ஒரு அமெரிக்கனுடைய இண்டிபெண்டன்ட் ஆட்டிடியூட், அதாவது சுதந்திர உணர்ச்சி, பிரிட்டிஷ்காரனுடைய மேனஸ், பிரெஞ்சுக்காரனுடைய எஸ்தட்டிக்ஸ். எஸ்தட்டிக்ஸ்க்கு தமிழ் எஸ்தட்டிக்ஸ். இது மிஸ்டர் பாஸ்கர், உங்களுக்கு தெரியாதா? உஷா அழகுணர்ச்சி. அழகுணர்ச்சி, அழகுணர்ச்சி, யா, ஜாப்பனீஸுடைய உழைப்பு, இதெல்லாம் சேர்ந்த மிக்சட் பர்சனாலிட்டி தான் நான். A combination of qualities from different countries. என்ன போய் நீங்க அப்படி இல்ல இப்படி இல்லைன்னு கேள்வி கேட்க முடியாது. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா முரளி? யா, நீங்க வேற வேற நாட்டு மக்களோட குவாலிட்டிஸை சொன்னீங்க. அப்போ இந்தியன் குவாலிட்டி என்ன? அந்த காம்பினேஷன்ல உங்களுக்கு இந்தியன் கான்ட்ரிபியூஷன் ஒன்றும் தோணவே இல்லையா? என்கிட்ட இந்தியன் குவாலிட்டி எனக்கு தெரியல. ஐ கான் சே தட். முரளி சார், நீங்க அமெரிக்கால எங்கெல்லாம் இருந்திருக்கீங்க? இனிஷியலி ஐ வாஸ் இன் கலிஃபோர்னியா, இப்போ நியூ ஜெர்சி. அங்க வேலை கிடைக்கிறதுலாம் எப்படி? ரொம்ப ஈஸியா? யூ கான்ட் அப்படி சொல்ல முடியாது. பட் என்ன மாதிரி திறமைசாலிகளுக்கு அங்கே ஆஃபர்ஸ் அதிகம். ஓஹோ. இது எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க? ஐ கான்ட் சே தட். என்னால் இந்த கொஸ்டின் பதில் சொல்ல முடியாது. ஏன்? See, it's unfair, Mr. Bhaskar. யாராவது அவங்களே அவங்க சேலரி சொன்னா ஓகே, பட் நம்ம கிட்ட அவங்க சொன்னா அது நல்ல விஷயம் இல்ல. எங்க ஊர்ல இது சாதாரண விஷயம். சொல்லுங்க. ஆமா முரளி, இங்கெல்லாம் பொண்ணுக்கு சம்பளம் எவ்வளோன்னு கேட்டுதான் பொண்ணு பார்க்கவே போறாங்க.